அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அல்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம அர்ஸுக்னா ரிஸ்கன் வாசிஅன் வ ஃபضலன் காமிலன் வ அமலன் முத்தகப்பலன் வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா. அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலிஸ் சாலிஹா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹ் வ பதஅல் ஹல்கல் இன்சானி மின் தீன். சர்வ புகழும் நம்மை படைத்து பரிபாலனம் செய்து முழு உலகத்தையும் காத்து அருள் புரிகின்ற கருணையாளனாகிய ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சமத்துவமும் ஏதல் நபி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களின் அன்பை கொண்டும் அருளை கொண்டும் அகுல பைத்துக்கள் சத்திய சஹாபாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் அபரார்கள் நம்முடைய மனைவி மக்கள் தாய் தந்தை பிள்ளை குட்டி பேரம் பேத்து கியாமத்துடைய நாள் வரை அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலித்து ஹிதாயத்தை தந்தருள்வதுடன் நம்மை விட்டும் தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவர் பிரிந்து வஃபாத்தாகி அடங்கியிருந்தால் அவருடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரம் அல்லாஹ் விசாலமாக்குவதுடன் அவருடைய கடன்கள் பிரச்சனைகள் ஹயாத்திலே இருந்து அவர்கள் அடைப்பதற்கு சக்தி இல்லாமல் இருந்திருந்தால் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி அவருடைய பாவங்களை மன்னித்து ஸலவாத்தின் மகிமையினால் சூரத்துல் இஹ்லாஸின் பரக்கத்தால் அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் கபரிலேயும் பூர்த்தியாக்குவதுடன் அவருடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து சாந்தி சமாதானமிக்க வாழ்வை கபரிலே அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. மஹ்ஷரிலே அவருடைய கேள்வி கணக்குகளை எளிதாக்குவதுடன் அவர்களுக்கு தேவையான அத்தனையும் வாக்குறுதி கொடுத்த அல்லாஹ் அவர்களை பிழை பொறுத்து மாணபியின் துவாபரக்கத்தின் பொருட்டால் அவருடைய புனித கரத்தில் ஹவுலுல் கௌதரை தடாகத்தை அடைந்து பருகி அந்த அருள் பாக்கியம் பின்னால் கிடைக்கக்கூடிய அத்தனை அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கிடைக்க செய்வதுடன் நமக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் பேரம்பேத்திகளுக்கும் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அத்தனையும் தந்தருள்வானாக. சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழுகின்ற ஒரு அருள் பாக்கியத்தை இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு நிலைக்க செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புனிதமான மாதம் ரஜபுடைய மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வும் தாழ்வும், நம்முடைய அழுகையும் சிரிப்பும், நம்முடைய உணவும் பசியும், நம்முடைய உறக்கமும் விழிப்பும், நம்முடைய சம்பாத்தியமும் பணம் சேமித்தலும் எல்லாம் அல்லாஹ் தரும் அருள் கொடைகள். இதற்கு எத்தனை நபர்கள் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சுருக்கோம். காலையில் எரிந்திரித்து மாலை இரவு படுக்கும் வரை நமது அலுவல்களை மிக எளிதாக ஓட்டி கொண்டிருக்கான்ல. செத்த உடம்பில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் மூச்சிலேயோ
அல்லது அவனுடைய கைகாலுடைய அசைவுகளிலேயோ, சிறுநீர் முன்பின் மலம் நஜீஸ் வரக்கூடிய விஷயத்திலேயோ, அல்லது அவனுடைய இயற்கை வாழ்க்கையில் உபாதைகள் ஏற்பட்டு விட்டாலோ அவனுடைய நிலை எப்படி ஆகிவிடும்? புழுவாய் துடித்து விடுவான். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஒரு 5-6 புழுவை போட்டால் எப்படி ஒரு கெதியோ அந்த மாதிரி ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் காலையிலிருந்து இரவு வரை நம்முடைய அத்தனைக்கும் சலாமத்தாக வச்சிருக்கானே. சொல்லுங்க, யா சலாம் அன்ட சலாம் சல்லிம் ஃபி தீனினா வ துன்யானா வஃபி அஹ்லினா வ மாலினா வஃபி ஐஷித் துன்யா வஃபி ஐஷில் கபர் வஃபி ஐஷில் ஆஹிரா சலாமத்தன் ராஹத்தன் ஜித்தன் கசீரா. யா சலாம் அன்ட சலாம் சல்லிம் ஃபி தீனினா யா சலாம் அன்ட சலாம் வ மின்க சலாம் வ இலைக யர்ஜிஉ ஸலாம் வ தபாரக் தஹய்யினா பிஸ்ஸலாம் வ தஹில்னல் ஜன்னத யா ரப்பு தார சலாம். எத்தனை பேர் நாம் கேட்குறோம் அல்லாட்ட. இந்த வாசகமே இப்போ தாங்க ஹஜ்ரத் கேள்விப்படுறோண்டலாம். இது என்னுயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துவா இல்லையா? இந்த அருள் பாக்கிய துவாவை நாம் எத்தனை பேர் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ஒரு காதலன் காதலியை பார்த்து சொன்னான், 10 மணிக்கு வர்றேனே 11 ஆச்சு, டைத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்டுவான். ராத்திரியை மனைவியை சொர்க்க புருஷன் வருவான், நான் 11:30க்கு வர்றேன்டுவான். ஆனால் வர்றது 3 மணிக்கு வருவான். அப்போ சொல்லுவான், நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். மிஸ்யூஸ் பண்ணுனா அந்த உடையவர்கள் சந்தோஷமாக சிரிப்பாங்க, ஹாய் ஐ லவ் யூ அப்படின்னா சொல்லுவாங்க. அவருடைய ஆங்காரத்தையும் கோபத்தையும் கடுமையும் வாழ்க்கையில் சாகுற வரைக்கும் சொல்லி காமிப்பாங்க. நீங்கள் கல்யாணமே முடிச்சுக்கிட்டாலும் சரி லவ் யூன்ட்டு நேர்மையாக முடிச்சுக்கிட்டு ஒரு 30 வருஷம் கழித்து உனக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என் மூலமாக ஒரு தடித்தனமாக நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா மொதல் பாயிண்ட் இது தான் வரும். நீங்கள் ஒரு இரவேட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போது மனிதருக்கு செய்கின்ற நொம்பலங்களும் அந்த டயங்களும் அவர்கள் மறக்க முடியாத அளவிற்கு ஆழமாக பதிகின்ற பொழுது வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நாம் செய்கின்ற அடவாடித்தனமான சுக்குநூறான அனைத்து விதமான இந்த உலக வாழ்க்கையில் கெதி தரித்து கெதிகிட்ட வாழ்க்கையிலே நிரந்தரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த அல்லாஹ் கஃபூராக ரஹீமாக இருக்கான். இதை நாம் உணர்றோமா? இந்த மாதத்தில் கூட அல்லாஹ் அதிகமாக நம்மளை தௌபா தான் கேட்க வைக்கிறான். மன்னிப்பதற்கு முறுக்கூட்டி அவன் ரெடியாக இருக்கான். நீ கேட்பதற்கு மன்னிப்பதற்கு துவா கேட்க ஆரம்பிச்சின்னா அவன் இறங்கி வந்து மன்னிக்கும் ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் உடையவனாக இருக்கான்ல. நாம் ஏன் நெருங்க முடியல? டேய், அவன் நெருப்பு நெருங்கிறாதடா அப்படின்வாங்க. ஆனால் அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லரல். அல்லாஹ் வானத்தின் ஒளி, ரசூலுல்லா பூமியின் ஒளி. அல்லாஹ் இல்லாமல் ரசூல் இல்லை, ரசூலை காட்டி கொடுத்ததே அல்லாஹ் தான். அதனால தான் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் முஃமினீன், மூணாவதாக நம்மளையும் கோர்த்துட்டான்ல. இதெல்லாம் ஏப்பா மீன் விவகாரம் பண்ணுறீங்க? அறிந்ததை அறியாததை மாதிரி அறிந்த மாதிரி செயல்படாதீங்க. ஒரு பாட்டா கடைக்கு போகிறோம், ஒரு ஷூ வாங்குகிறோம், ஒரு செப்பல் வாங்குகிறோம். சில பேர் சப்பாத்தின்வாங்க செருப்புக்கு. சில ஊர்களில் சப்பாத்தி வாங்குகிற கடையில், செருப்பு கடையில் நான் கூட போய் நிற்கும்போது ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு சப்பாத்தி கொடுங்கண்டுச்சு. என்ன இங்கே வந்து சப்பாத்தி கேட்குது அப்படின்னு பார்த்தா எந்த ஊரா? ஒரு ஊர். அவன் வந்து உயர்ந்ததாக போட்டான், இது இல்லை பாத்ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு சப்பாத்தி கொடுங்கண்டுச்சு. இன்னொருத்தர் சப்பல், இன்னொருத்தர் ஜூத்தா. இப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரே ஒருத்தர் வந்து அந்த பூட்டை எடுங்கண்டார். எல்லா பூட்டை கேட்குறான்னு நினச்சேன். நம்ம இங்கிலீஷ் படித்தா தானே தெரியும். அவன் ஒரு அழகான புடி சத்திக்கிட்டு வந்தான். நம்மலாம் புடிசின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இவங்க வெள்ளைக்காரன் குண்டியில் பிறந்தவங்க, அவன் ஓரின செயற்கை இல்லாமல்.
அதனால தான் சூஃபியாக்கள் நாதாக்கள் இங்கிலீஷ் படிப்பது கூடாது என்ற ஒரு ஃபத்துவாவை பல ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்துருந்தாங்க இந்தியாவில். காரணம், வெள்ளைக்காரன் ஆக்கிரமித்து ஆட்டை படைப்பதனால். இன்றைக்கி வெள்ளைக்காரன் போய் தொல்லைக்காரன் வந்துட்டான். வெள்ளைக்காரனாவது அவனுக்கு சார்ந்திருந்தால் விட்டுருவான். இன்றைக்கி தொல்லைக்காரன் வந்துட்டான் இந்தியாவில். 800 ஆண்டு நாங்கள் முஸ்லீம்கள் ஆண்டோம் பைஜாமாவை போட்டு டவுசரை போட்டு தலைமாவை கட்டிட்டு ஆடுறான். 800 ஆண்டுகள் ஆண்டால் இந்த பூமி இஸ்லாத்திற்கு சாதகமாக இருக்கணும், இந்தியா பாதகமாக இருக்கு. இன்றைக்கி கோவிலை ஒடித்தான், விடுவானாவன். சர்ச்சை ஒடித்தான், விடுவானாவன். கிறிஸ்டின் பள்ளிவாசல்கள் எல்லாம் தகர்த்து விட்டு ஆணவத்தோடு ஜனாபத்தோடு யாரிடம் வேண்டாலும் ஏறிக்கொள்ளலாம் என்று ஹின்சீருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டதில் ஒருவர் கூட யாருக்கும் எந்த தொல்லையும் செய்ததில்லை. அரசாங்கத்திற்கு மாறு புரிந்தால் தண்டனை வழங்கியிருக்கலாம், அது வேறு விஷயம். எத்தனை முஸ்லீமை பிடிச்சி போட்டான், இன்னும் வெளிவரலையே. அவருடைய வாழ்க்கை, பிள்ளை குட்டி, மனைவி, தாய், தந்தை, இன்னும் ஒரு மகனை வைத்து சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இருக்க. அப்சூஸ், யா வைலா. இந்த உலகம் பொய் பிராடுகளை கொண்டு, அடவாடித்தனமான ரவுடிஸுகளை கொண்டு நடத்தாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது முழு உலகத்திலும். கேட்டால் ஆமை மாதிரி கருங்கோட்டு போட்டுக்கிறவானுங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம். இது யார் அப்பன் விட்டு காசு? அவனுங்களுக்கு போய் உட்காந்து குழப்பத்தை உண்டு பண்ணி மத கலவரத்தை ஏற்படுத்த மில்லியன் கணக்கில் சம்பளம். கேட்டால் நான் டிவி தேண்டுவான், ஒருத்தன் வடை போட்டேன்டுவான், நான் ஒருத்தன் பால் பன் போட்டேன்டுவான், நான் ஒருத்திட்ட பீச்சுனேண்டுவான். இதெல்லாம் சொல்கிறானுங்க. ஆனால் எல்லாம் நெசமானு சொன்னால் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மாணவனை வீட்டு பாடம் எழுதிட்டு வரல, படிக்க மாட்டான், எப்போ பார்த்தாலும் கடைசியில் உட்காந்து பயல்களை நோண்டி சில்மிசம் செஞ்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு. அவனை கூப்பிட்டார், ஏண்டா இப்படி செய்வேன்? நான் அப்படித்தான் செய்வேன், கை நீட்டுறான். நான் இப்படித்தான் அடிப்பேன்னு அடிச்சிட்டார். இந்த கையில் ஒரு அடி, இந்த கை முந்தியெல்லாம் அப்படித்தான். இல்லைன்னா முட்டியை திருப்ப சொல்லி 2 அடி முட்டியில் வைப்பாங்க, அவன் தெரிஞ்சிடுவான் சட்டை செஞ்சான். முட்டியை பேத்திர வேண்டுவாங்க சும்மனாச்சுக்கும், அதுக்காக பேக்க போகிறது இல்லை. அப்போது அவனை அடிச்சுட்டு 2 அடி இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று அடிச்சுட்டு விட்டாங்க. அவன் என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளையை தாங்க முடியல, அவன் முணங்கிக்கிட்டே போயிட்டான். சாயங்காலமாக ஒரு வயல் ஓரமாக கொல்லைக்கு இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த கொல்லைக்கு இருக்கவே ஒரு பன்னு கையில் வச்சுருக்கான். இதில் கொஞ்சம் பிச்சு திங்கிறான், கொல்லைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த வாத்தியார் யதார்த்தமாக அங்கிட்டு போனார் ஒரு வேலையை பார்க்கும்போது. அடி வாங்கினவன், டேய் என்ன செய்கிறேன்? நான் கொல்லைக்கு இருக்கேன் சார். கையில் இடம் பண்ணையும் திங்கிறேன் சார்னா. டேய் ஒன்று கொல்லைக்கீரு, இல்லை பண்ணை தின்னுட்டு கொல்லைக்கீரு. அப்போ அவன் சொன்ன பதில், சார் என் பண்ணு என் குண்டி, நான் பேல்றேன், நான் திங்கிறேன், நான் தொற்று விட்டு கூட திம்பேன்னு தொட்டு அப்படி வாயில் வச்சானா. ஒரு கதை சொல்லுவாங்க, காசு கொடுத்தா எதையும் செய்யும் இந்த உலகம். நாங்கள் மண் இருந்தால் விண்ணை திரித்து நாங்கள் பறக்கும் தட்டாக மாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவை இழந்த மூதேவி மக்கள் இன்றைக்கி என்ன வாழ்க்கையில் செஞ்சு கொண்டிருக்காங்கண்டா, மார்க்கத்தை மறந்து தான் தோன்றியாக தானவமாடுகின்ற இழிப்பலி சொல்களை பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் கீரியும் பாம்பை போன்று இவர்கள் மூமின்களை, முஸ்லிம்களை, மூமினாத்துக்களை, மூமினாத்து பெண்களை, ஆண்களை, சிசுக்களை கொல்லணும்னு நினைத்து படமெடுத்து ஆடுகின்ற ஒரு நிலை. நம்ம சிந்திக்க வேணாமா? சைத்தான் சொர்க்கத்தில் போய் பாம்புடைய வடிவத்தில் தான் இருந்தான். அதனால தான் அந்த மூதேவி சொல்கிறான், சக்தியின் வடிவம் பாம்புன்றான். பாம்பாக ஆக்கி அதிலிருந்து அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கெடுத்து பூமி கொண்டு வந்துட்டான். அப்போ இவங்க உலகத்தில் வழங்குகின்ற அத்தனை காவாலித்தனமான நிலைகளும்
அடவாடித்தனமான அவருடைய வணக்க வழிபாடுகளும் உலகத்தை தழுவி இருக்கின்றது என்றால் அது ஷைத்தானின் மூலத்தை தான் வழங்கி கொண்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வணங்காமல் இருந்தீங்கண்டா, இவன் வணங்குறான் பார்த்தீங்களா, அவனாவது பாத்திரில் போயிட்டான், நீங்கள் அதை விட தரம் கெட்டவர்களாக மாறிடுவீங்க. அறிந்து தவறை களைந்து கல்வியை பெற்று குர்ஆனை படி. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த மரணத்திற்குள்ளால் அந்த இது இருக்குது பாருங்கள், குர்ஆன் தமிழில், அதை படிச்சிடணும். ஓரளவு சாராம்சம் வழங்குமா இல்லையா, கொஞ்சமாவது ஒரு டாட்டாவது. நம்ம 3 பருவத்தில் வாழ்கிறோம். 10 வயசு வரை சிறார், 11க்கு மேல் 20 வயசு வரை வாலிபர். அவன் பாலியலாகிறது ஆண் பெண்ணு 8 to 12 13 வயசு குடும்பத்தை பொறுத்து. ஆண் 13 to 15. ஆனால் ஆணுக்கு பாலிக ஆகிறதுனா தெரியாது. சில பேர் உருகி எடுக்கிறவனை கேட்டால் சொல்லிடுவான். தாக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள், பலகீனமானவர்கள், உலகத்திலே பல்லை சிரித்தால் தனது வாழ்வை அடகு வைக்கக்கூடியவர்கள் எதை வேண்டாலும் சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் 20க்கு மேல் 60 வரை அப்படி நின்றுக்கிறோம். கூட குறைய தர்றது அல்ல. ஏன்னா மாபைன சித்தீன சபீன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாக்கு வாழ்வு 60 70ன்னு சொன்னாங்க. நம்ம 60ல் நின்றுக்கிறோம். அதுக்கு மேலே கிடைக்கிறது கிஃப்ட்டு. அது அவருடைய செயல்பாடை கொண்டு. இந்த 60 வயசு வரை 20 to 60 40 வயசு இவனுடைய வாழ்வுகளில் ஏற்றம் தாழ்வு, சறுக்கல், அழுகை, சிரிப்பு, தொழுகை, நோன்பு எல்லாத்தையுமே செஞ்சிடணும். உதாரணமாக ஒரு 22 வயசுக்கு மேல் 25 வயசுக்குள் அவனுக்கு ஒரு துணை. அவை இல்லாமல் இவன் இல்லை, இவை இல்லாமல் அவை இல்லை. ஆனால் ஏற்கனவே ஒரு துணையை இவன் ஏற்படுத்திக்கிட்டான்டா, அவன் இல்லாமல் இவன் இல்லை, இவன் இல்லாமல் இவை இல்லை, அப்படி ஆகி போயிடும். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இன்றைக்கி அதிகமான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிள்ளை இல்லை. காரணம் என்ன? பெண்கள் வெளியில் செல்கின்ற பொழுது ஆணை பார்க்கும் நிலை. ஆண்கள் பெண்களை நெருங்கி பழகி ஜொல்லுற நிலை. நீ வாயில் ஜொல்லுறியோ கீழே ஜொல்லுறியோ, அப்படி வாழ்வில் நீ தரத்தை அதிகப்படுத்தி விட்டால் குழந்தை பிறக்கும் தரம் கம்மியாகிடும். கல்யாணம் முடித்த நாளில் இருந்தே ஒரு வாரம் ஜெண்டு முதல் கையில் பெண்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த கையிலிருந்து மாத்திரை திங்க ஆரம்பித்தா சாகுற வரைக்கும். இது என்ன பேபி மாத்திரை, பேபி உருளைக்கிழங்கு மாதிரி. அதை எடு, இதை எடு, டெஸ்ட் எடு, அவனை கூப்பிடுவான், உருகி எடுன்னுவான். உருகிறதே தப்பு. எல்லாம் செஞ்சு கிஞ்சு வாங்கி எல்லாம் டெஸ்ட்டில் விட்டு சொல்லுவான், உனக்கு கவுண்டிங் இல்லை, கவு இன் டிங்கு பிரிங்க 3. கவுண்டா என்ன அர்த்தம்? அபம் உன்னை கவ்வலை, உள்ள இழுக்கலை. இன் டிங். அங்கே 2 பேரும் கடியாரம் ஓடுற மாதிரி இந்த காலத்தை பார்ப்பீங்க, இப்படி ஓடும் அடியில் மனிதனுக்கு குஷியத்து மாதிரி. அது மாதிரி டிங் டிங்ன்னு ஆடுது, கவுண்டிங். உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒன்றும் இல்லைன்ற அர்த்தம். டெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, மருத்துவத்தில் பார்க்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான். ரிஸ்க்குடைய விஷயம், வாழ்க்கையுடைய விஷயம், பிள்ளை தரும் விஷயம், நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் விஷயம். இந்த 4 அல்லாஹ்வை தவிர எவனும் தர முடியாது. எழுதிக்கங்களா பிக்காளிகளா. நம்மெல்லாம் பிக்காளிக்கு பிறந்த பையன் மாதிரி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சிந்திக்க வேணாம். எவனாவது ஒருத்தன் சிரிச்சிட்டான், ஏங்க என்னப்பா அவன் பாருங்க அம்புட்டு அழகாக சிரிக்கிறாங்க டவுசரில் கை விட்டு.
அவன் டவுசரில் கை ஏன் விட்டுருக்கான் தெரியுமா? இதுக்கு ஆள் இல்லை, நீ வர்றியான்னு விட்டுருக்கான். அதை பார்த்து சிரிக்கிற புருஷன் சொல்கிறான், அவன் சிரிச்சா உனக்கு என்ன, நான் இருக்குல்ல, நீங்கள் என்னைக்கு இங்கே சிரிக்கிறீங்கன்றான். அப்போ என்ன அர்த்தம்? அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அவனோட இணைய போகிறேன்ற அர்த்தம். நவுது பில்லாஹி மின்ஹா. இதெல்லாம் உங்களுக்கு விளக்குனா தான் விளங்குவீங்க. மடையர்களாக மடச்சிறுக்கிகளாக நாம் இன்றைக்கி உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது பொதுவான சொல். யாரும் எனக்குண்டு எடுத்து இங்கே குண்டி நரம்ப உருகிடுவான்ல. என்னென்ன அழிச்சாட்டியங்கள் அட்டகாசங்கள் நடக்குது. குர்ஆனை மதிக்கிறதில்லை, மார்க்கத்தை மதிக்கிறதில்லை, உபதேசிகளை மதிக்கிறதில்லை, உபதேசிகள் சொல்லுவதை கேட்டு நடக்கிறதில்லை. கேட்டால் அதில் அப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, என்ன ஆதாரன்ற ஃபிர்காவாக வாழ்கிறான். காசு இருந்தால் ஒருத்தன் ஒரு கூட்டமாக வாழ்கிறான், காசு இல்லாதவன் ஒரு கூட்டம், நடுத்தரவாதி ஒரு கூட்டம். என்னங்கடா வாழ்க்கை? அஸ்லிஹ் ذات بيننا وبين قومنا بالحق وانت خير الفاتحين. என்னுயிர் நாயகம் கேட்டாங்களே, எங்களை சுல்ஹாக ஆக்கிவை. எங்கே அந்த சுல்ஹு? மாண்டு விட்டதா, எரிந்து விட்டதா, புகைந்து விட்டதா? யார் நாம் கேட்குறோம் இந்த துவா தொழுகையில்? அல்லாஹும்ம அஸ்லிஹ் ذات بيننا وبين قومنا بالحق وانت خير الفاتحين. நமக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து இது கேட்டுக்கொண்டிருக்கோம்னு சொல்லக்கூடியவர்களாக கை தூக்குங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வு என்பது சிறுபிராயத்திலிருந்து பெருபிராயம் வந்து, பெரும்பிராயத்திலிருந்து திருமணம் முடித்து, திருமணம் முடித்ததிலிருந்து சொருகி மகிழ்ந்து புள்ள வைத்து அல்லது புள்ள வைக்காமல் 2 பேரும் கவலையிலேயே அழுது மருத்துவனை நம்பி வாழக்கூடிய வாழ்வாக இந்த வாழ்வு, இன்றைய உலக வாழ்வு அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மாத்திரை. இவனுக்கு எந்திரிக்கலையா, வாழைப்பழம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து மடக்கி பாருங்கள், மடங்க அது ஒடிஞ்சிரும். இவனுக்கு 25 வயசு, டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்திரிக்கவே மாட்டுது சார். அப்புறம் எப்படி புதருக்குள்ளே போய் புள்ள வைக்கும்? ஒரு எலி கூட புதருக்குள்ளே ஓடிடுதியா? நமக்கு ஓடுதா? இல்லை. காரணம் என்ன? தீய பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள். பெண்களை அதிகமாக பார்த்து நஃப்ஸால் இச்சித்தால் ஆண்மை தரிக்கும், ஆண்மையின் நரம்பு வேலை செய்யாது. வஸ்தஃபிரூஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நெருங்கு, உனக்கு பச்சைக்கண்டு நிற்கும், கடப்பாறை மாதிரி நிற்கும். அப்போ போய் இடிச்சிண்டா பள்ளத்தில் என்ன ஆகும்? பூமியில் ஓட்டை விழுந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு அங்கே ஒரு குழந்தையை கொடுப்பான்லாம். அதுக்காக உள்ளே போய் கடப்பாறையை வச்சு அடித்து மண் இருக்குன்னு பார்க்காதே. அதே இடத்த சொல்லிட்டாருண்டு எல்லாம் நம்ம தலையில் போடுவானுங்க நாதாரியை. ஆகையினால் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் விளங்கி கொள்ளும் பொருட்டு விளக்கம் அளிக்கப்படுகின்றது. ஏண்டா வெறும் பயானை மட்டும் சொல்லிட்டு போனால் இன்றைக்கி உங்களுக்கு விளங்க மாட்டுது. இழுக்கிறது, சொருகிறது, வடிகிறதுன்றதான் விளங்குது. காரணம் என்ன? ஒரு காலம் இருந்தது, ஐபிளையும் கைபை கொண்டு அவர்கள் நம்பினார்கள். இன்றைக்கு எல்லாம் பப்ளிக்கில் படம் போட்டு பிளான் போட்டு காமிக்க வேண்டியது இருக்குது. வீடு கட்டின மாதிரி இன்ஜினியர், ஓடை எங்கிட்டு வரும், செப்டி டேங்க் எங்கே இருக்கும், அடுப்படி எங்கே இருக்கும், மனைவி மாஸ்டர். அதாவது இன்றைக்கி பெட்ரூம் போயிடுச்சு, மாஸ்டர் ரூம். முதல்ல ஒன்றுக்கு வந்தால் பாத்ரூம் வருதுன்னுவாங்க, ரெண்டாவது லெட்டின் எங்கே இருக்குன்னுவாங்க. இன்றைக்கி என்னென்னா ரெஸ்ட் ரூம்பும். நாங்களா உங்கள் பாஷைகளில் போட்டு விளக்கண்ண சுண்டலி கரும்பை நான் தான் சிரிச்சுக்கணும், நீங்கள்லாம் சிரிப்பு வராது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூமில் வாழ்கிறவங்க. அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குப்பா, மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குது. எப்போ கொண்டி 4 பேர் இழுத்த 4 காலு கட்டலிலே 4 பேர் தூக்கையிலே நிரந்தர தூக்கம், நித்தம் நித்தம் தூக்கம் அப்படின்ட்டு கொண்டி கபூரில் போட்ட உடனே பார்ப்பான், எதுவுமே இருக்காது. ஒரு கால் முண்டி எந்திரிச்சு பொண்டாட்டியும் ராத்திரி இழுத்துட்டு போயிடுவானோண்டு ஓலப்பாயை போட்டு குச்சியை போட்டு வேக வேகமாக மண்ணை தள்ளி கபூரை பூசிடுறாங்க. வெளியே வர முடியாது. வாழ்வா பார்த்தியா? அவனுக்கு வாழ்வு அர்த்த ராத்திரி கொடை பிடிக்கிறான்ற கதை.
அல்லாஹ் நினை, நீ எதுக்குள்ளே இருந்தாலும் கட்டடமே இடிஞ்சு, பாலஸ்தீனில் கட்டடமே இடிஞ்சிருச்சு, எல்லாம் போயிட்டாங்க. ஒரு 1.25 வயசு புள்ள ஏறத்தாழ 31 நாள் அழுது கொண்டே இருக்கு. அந்த அழுகு சத்தத்தை கேட்ட அந்த மக்கள் ஈமான்தாரிகள் உடைத்து அதை எடுத்து ஒரு நாயை விட்டு அதுக்குள்ளே மோப்பம் விட்டு பார்க்குறாங்க முஸ்லீம்கள். அந்த வளர்ப்பு நாய் அந்த பிள்ளையுடைய சட்டையை கவ்வி அப்படியே இழுத்துட்டு வருது. கண்ணில் இரத்தமா மலமா நீரா? நாம் சிந்திக்கணும். அல்லாஹ் யார், எப்பேற்பட்டவன்? அந்த அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் செய்ய காத்திருக்கான், செஞ்சுக்கிட்டு இருக்கான். இயற்கையாகவே நம்ம காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை எல்லாத்தையும் ஓட்டி கொண்டிருக்கான். ஒவ்வொரு பார்ட்ஸில் அப்படி கை வச்சாண்டா என்ன ஆகும் நம்முடைய நிலை? ஒன்றுமில்லை, வண்டியில் போயிட்டே இருக்கான், சபக்குன்னு 2 வண்டி இடிக்குது, கீழே விழுகிறான். ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டேன்றான், ஒருத்தனுக்கு ஒரு ஆய்வு ஒன்றும் இல்லைங்க, எலும்பு கராச்சி தான் இருக்குன்றான். பார்த்தீங்களா? இதா அசாபத்துஹும் முசீபா, உங்களுக்கு ஒரு தங்கடம் தீங்கு தொட்டு விட்டால் மருத்துவம் பார்க்காது. காலு, நீங்கள் சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், படைத்தவன் அல்லாஹ், அவனிடத்தை நாங்கள் மீறுகின்றோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்வாளித்த ரஹ்மத்தை பொருளை கொண்டு அடைய முடியாது, அமலை கொண்டு தான் அடைய முடியும். குர்ஆனை ஓதுவோம், படிப்போம், விளங்குவோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்டு வாழ்வோம். இந்த ரஜபை ஹயாத்தாக, ரமலானை உயர்வாக, இந்த சாபானை உயர்வாக, ரமலானை அடைந்து அனுபவிக்கின்ற ஆற்றல் மிக்க அனைத்தலுடன் 3 மாதங்களையும் நாம் உயிருள்ள மாதங்களாக மாற்றி காண்பிப்போம். வந்த ரஹ்மான் நமக்கு நல்ல அருள் செய்து பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹமத்தன் வ ராஹத்தன் என்று எல்லா நலமும் வளமும் ரஜபிலிருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலான் வரை ரமலானில் 3 செலவு இருக்குது யா அல்லாஹ். 1 உணவுக்கு, 1 உடைக்கு, 1 ஏழைக்கு, எல்லா பொருளையும் எல்லாத்திற்கும் தாராளமாக கொடுப்பதுடன் எங்களுடைய குடும்பங்களை தீனிலை ஸ்தலப்படுத்தி பாதங்களை பதித்து விடுவாயாக. எங்களை விற்றும் தென்ற தாய் தந்தையருடைய கபர்களை ஒளிமயமாக்குவாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.